ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் முடியும். ஏன்னா பிரச்சனை உள்ள இல்லையே, வெளியில் இருக்கிறது. பிரச்சனை வெளியிலேருந்து வர்றது. பக்கத்து வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, டொங்கு டொங்கண்டு சத்தம், எனக்கு தலைவலியாக இருக்குது. இதுக்கு நம்ம மருந்து எடுத்து இங்கே சத்தத்தை இல்லாமக்கலாமா? அங்கே தான் போகணும். அங்கே போக முடியுமா? போக முடியாதுல்ல. இதை எப்படி சமாளிக்கிறது? அந்த சத்தத்தை ரசி. இதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற வேர்டு இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற வேர்டு தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுங்கிறது தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி. அதில் பெஸ்ட்டு உலகம் போற்றக்கூடிய, உலகத்திலேயே முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டல் போடுங்க அப்படிங்கிற. நம்ம டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ப்ரெஷர் ரொம்ப அதிகம் வந்தால் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் கொண்டு வைங்க, மீன் தொட்டி கொண்டு வைங்க. வீட்டில் ஒரு மீன் தொட்டி வைங்க, உங்களுக்கு ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஆட்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ஐடியா தெரியுமா? வீட்டில் ஒரு நல்ல ஒரு மீன் தொட்டி வைங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே கதிரை போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அதை சுற்றி சுற்றி வர்றதை பார்த்துட்டு ப்ரெஷர் அப்படியே லோவாயிடும். உண்மையாக லோவாகும். இது என்ன? இது இங்கே யோசிக்க விடாம இங்கே பார்க்க விடுறான். இதை பார்த்துட்டு எப்படி ஓடுது, அதை பார்த்துக்கிட்டே அது வடிவாரிக்கும், அழகாக இருக்கும். அப்போ ஃபிஷ் டேங்க் வச்சா ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், ப்ரெஷர் குறையும். ஃபிஷ் ஹேண்டிங் பெஸ்ட் ஐடியா. உலகத்திலேயே ரொம்ப பெரிய வசதிக்காரன், கோடி கணக்கான ரூபா பொறுமதியான காரை கொண்டே அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே தூண்டல்ல மீன் பிடிச்சிட்டு இருப்பான். பிடிச்சி மீனை கலட்டு பார்த்துட்டு திரும்ப குளத்தில் விட்டோட அடுத்த மீனை பிடிப்பான். அவனுக்கு மீன் தேவையில்லை. அவன் மீனை ஒரு 1000 கிலோ அதிகமாக கொடுக்குறாள். அவனுக்கு வசதி இருக்கு. அவன் மீன் பிடிக்கிறது கரைக்கு தேவைக்கில்லை. அவன் மீன் பிடிக்கிறது என்ன தெரியுமா? மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. தூண்டில் போடும்போது இவனுடைய மைண்ட் என்ன செய்தண்டா, அது இழுக்குதா 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 இழுக்குதான்னு பார்த்துட்டு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பொண்டாட்டி புள்ள, வீடு, சொக்கு, காசி, பணம், கடங்காரன், கடை, பிஸ்னஸி, கண்டெய்னர் ஒன்று வருகுது, அதை மட்டும் பார்த்துட்டு மைண்டை தற்காலிகமாக கன்வெர்ட் பண்ணுறான். அது இழுத்தோன்னே வெட்டியாச்சு. அடுத்த மீனை போட்டு அடுத்த மீனை போட்டு எவ்வளோ நேரம் நீ ஃபிஷ் ஹேண்டிங் பண்ணுறியோ அவ்வளோ நேரம் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ். இதான் பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதாவது வேர்ல்டில் ரொம்ப பெரிய வசதியாக இருக்கிறவன் ஒரு டேப்லெட்டை சும்மா இருக்க மாட்டான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போய் 2 மாதமாக போட்டில் இருக்கேன் சார், ஒரு பெனடால் கூட தரலாம்பாங்க. அவன் அந்த டாக்டர் சும்மா டேப்லெட் கொடுக்க மாட்டான், என்னன்னு கண்டுபிடிக்காமல் டேப்லெட் குடிக்க மாட்டான். இங்கெல்லாம் நம்ம எலிகள் மாட்டான், நம்மக்கிட்ட தான் அவன் அப்ளை பண்ணி பார்க்குறது டேப்லெட் வேலைதான்ட்டு டேப்லெட்டே கொடுக்க மாட்டான் அவன். 2 மாதமாக நான் பிரான்ஸில் ஒரு நண்பர், அவருடைய மகன் ஹோட்டலில் இருக்க, வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம்ட்டு சிட்டியில் அப்படியே பார்க்க போனோம். அப்படியே பார்த்துட்டு என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு, என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? மாத்திரை தரலையே. எவ்வளோ காலம் வந்து? 2 மாதம் ஆச்சு. என்ன 2 மாசமா மாத்திரை தரலையா? அப்போ என்ன செய்யும்? டாக்டர்மாலாம் வராங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, போகிறாங்க. இன்னும் அவங்க டயக்னோஸ் பண்ணலை. எப்படி தருவாங்க மாத்திரை? தரமாட்டாங்க. அவன் செய்ய மாட்டான். அப்படியான அந்த நாட்டில் எல்லாம் சும்மா எல்லாம் டேப்லெட் கொடுக்க மாட்டான். அவன் என்ன செய்ய வேண்டாம், மருந்து இல்லாத மருத்துவம் என்று இந்த ஃபிஷ் ஹேண்டிங் சில விஷயங்களை கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்க கேட்டுக்கிப்பீங்க, இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோ, இன்றைக்கு நைட்டு டிஸ்கோ. இன்றைக்கு நைட்டு என்ன செய்வாங்கண்டா, எல்லா சிட்டிலையும் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு டான்ஸ் நடக்கும், இசை போயிட்டு இருக்கு. அங்கே நிறைய பேர் போகிறாங்க. எல்லோரும் நிம்மதியை தேடி தான் போகிறாங்க. அங்கே சாராயத்தை குடிச்சிட்டு அங்கே பெண்கள் இருப்பாங்க, ஆடிக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு அன்றைய நாள் அப்படியே கழிச்சுக்கிட்டு அடுத்த நாள் லீவை போட்டுட்டு அப்படியே படுப்பாங்க. அந்த அடுத்த 6 நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த டிஸ்கோவில் கழிப்பாங்க. ஆனால் சூசைட் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அங்கே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே கிடைக்கல. வேர்ல்டுலேயே எந்த நாட்டில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வை WHO எடுக்குது. எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஸ்லீப்பிங் டேப்லெட் எங்கே கூடுதலாக விற்பனை ஆகுதோ அங்கே தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று யூகேயில், இன்னொன்று யூஎஸ்ஏயில், அமெரிக்காவில். அங்கே தான் சூசைட் அதிகமாகுது. அங்கே தான் என்ன செய்யுது, ஸ்லீப்பிங் டேப்லெட் அதிகமாக விற்குது. இப்போ நம்மலாம் வறுமையான நாடுகள், சோமாலியாவில் எல்லாம் மனுஷன் சாகலை. இன்னும் பலஸ்தீன்ல எல்லாம் குண்டு போகிறாங்க, எவனுமே சூசைட் பண்ணிக்கல. எவன் ரொம்ப வசதியாக இருக்கும், எந்த நாட்டுக்கு விசா கிடைக்காதான்னு நம்ம நாக்கை தொங்க போட்டு கரையிறோமோ அங்கே தான் தூக்க மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன மனுஷனுக்கு நிம்மதி இல்லை.
அங்கெல்லாம் டிஸ்கோ இருக்குது, இசை இருக்குது, மது அருந்துறாங்க. இது தெரியாம நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் நிம்மதியை தேடி இஸ்லாத்தை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு போயிட்டே இருக்காங்க. அது மார்க்கம் வேற, இது வேறப்பா. நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோங்கிறான். நல்ல மார்க்கம் தெரிஞ்சவன் என்ன செய்யறான்? சிகரெட்டு குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தூளு பாவிக்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருக்கிறான், இசையை கேட்கிறான். நம்ம வண்டிக்குள்ள நம்ம தொழுறதுக்கு ஒரு முசல்லா வைக்க மாட்டேங்கிறோம். ஆனா கண்டிப்பா நல்ல பாட்டு நிறைஞ்ச ஒரு பென் டிரைவ் இருக்கு, முசல்லா இருக்கு, பென் டிரைவுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு தான் அப்படியே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. நேரத்துக்கு நிப்பாட்டி தொழ மாட்டேங்கிறோம். இல்ல உண்மையான ஒரு விஷயம் என்ன? நிம்மதியை தேடி இஸ்லாத்தின் பக்கம் நிறைய பேர் வந்த வண்ணம் இருக்கும்போது விஷயம் தெரியாம முற்றத்து மல்லிகை மணக்காம நம்முடைய சமுதாயத்துல நிறைய பேர் நிம்மதியை தேடி இங்க இருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தான் ரொம்ப பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்ப உலகம் எல்லாம் நிம்மதிக்கு இன்ன வழி இருக்கு, இன்னாருக்கு ஐடியா, இப்படி செய்ய அப்படி செய்யாங்க. எப்படி செஞ்சாலும் அது நிம்மதியை இன்னொரு மடங்கு இல்லாம செஞ்சு விடுது. நிம்மதியை தேடி தான் தண்ணி அடிக்கிறான். எதுக்கு தண்ணி அடிக்கிறான்டா? தண்ணி அடிக்கிறான் எதுக்கு? காதல் தோல்வி, வைஃபு யாருடைய தொடர் வாய்த்தா, பிள்ளைகள்லாம் திட்டிட்டு சொத்தெல்லாம் பறிபோயிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திரைப்படம் நமக்கு ஒரு கலாச்சாரம் தந்திருக்கும். அதாவது அந்த ஊடகங்களினூடாக மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் தீர்மானிக்குது. இந்த திரைப்படம் நம்மளை தீர்மானிக்க வைக்குது. திரைப்படம் என்ன சொல்லுதுண்டா? பிரச்சனைன்னு வந்தா தண்ணி அடி, வணங்கிட்டா ராத்திரிக்கு கொஞ்சம் தூக்க வேணும், அதுக்கு ஊத்திக்கிறேன் கொஞ்சம் மட்டும் ஒரு பாட்டை போட்டான். அதாவது நிம்மதியா கொஞ்ச நாள் இன்னைக்கு மட்டும் நான் தூங்கணும், நிம்மதியா தூங்கணும், அதுக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேங்கிறான். விளங்கிட்டா? அப்ப படம் நமக்கு ஒரு கலாச்சாரம் தருது. நமக்கு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பிரச்சனை வந்தோம்னா மச்சான் சிகரெட் உண்டு இல்லையாங்கிறான். அப்ப என்ன நினைக்கின்ற இந்த ஊடகங்கள் நமக்கு என்ன தந்திருக்குதுன்றா, நிம்மதிக்கு சிகரெட் அடி, நிம்மதிக்கு தண்ணி அடி, நிம்மதிக்கு டிஸ்கோ போ, நிம்மதிக்கு இசையை கேளு, நிம்மதிக்கு அப்படியே ஒரு சிங்கப்பூர் அங்க இங்க ஒரு டூர் போ, அப்படியே போ, காசு பணம் இருக்குது, அப்படியே போயிட்டு வந்துரு. அங்க போய் ஏகப்பட்ட தவறையும் செஞ்சுட்டு வந்து நான் நிம்மதிக்கு போயிட்டு வந்தேன் பாரு. காலப்போக்கில் இவருடைய நிம்மதி இன்னொரு மடங்கு இல்லாம போயிட்டு, சும்மா இருந்தது 10% தான், இப்ப 20% பிரச்சனை. என்னண்டா? சிகரெட் அடிச்சு அடிச்சு கேன்சர் ஆயிடுச்சு. இப்ப 2 பிரச்சனை, இன்னொரு வண்டியை சேர்த்து தள்ளணும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால மட்டும் சாகுதுன்னு சொல்றாங்க. 3 வருஷம் கொரோனா வந்து 6,500 பேர் தான் கொரோனாவில் மௌத்தானாங்க. அந்த 6,500 பேரும் கொரோனா வந்து மௌத்தாகல. கொரோனா வந்து மௌத்து இல்லை, அது வந்து அந்த டெஸ்டில் பாசிட்டிவ் கண்டதுதான். விளங்கிட்டா? அதுவும் கூட கொரோனா அப்படியே கொரோனாவாகுது. ஒரு 6,500. சரி, வெறும் சிகரெட்டால ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர். 25,000 பேர் எங்க? 6,500 எங்க? கொரோனாவோட ஆபத்தானது சிகரெட்டு. அந்த சிகரெட்டை நிம்மதிக்காக இவர் அடிச்சுட்டாரு. என்ன நிலைமை? நிம்மதிக்காக தண்ணி அடிச்சுட்டாரு. தண்ணி அடிச்சா அவனாக இல்லை, அவனுக்கு பிரச்சனை வேற வருது. அந்த தண்ணி சாராயத்தில் இருக்கிறது எத்தனால், சிகரெட்டில் இருக்கிறது எத்தனால் மாதிரி நெக்கோட்டின். அதே மாதிரி இந்த தூள் பாவனைகள், மற்ற போதை வஸ்துக்கள், அதெல்லாம் வந்து எத்தனால் தான் இருக்குது. அதுல இருந்து மனிதனுடைய மூளையில கோர்ட்டிசால் ஹார்மோன் அதிகமாகுது. எத்தனால போட்டோம்னா மூளை இன்பேலன்ஸ் ஆகுது. இது எல்லாமே போதையை தருது. ஒரே வார்த்தையில நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்கரா கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அந்த ஒரு வஸ்துவை கொஞ்சமாக பாவித்தாலும் ஹராம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுல 90-91வது வசனத்துல இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹராம் ஆக்கிட்டேன், ஃபஜ்தனிபுஹு, நிறுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அப்பவே அடிச்சு சொல்லிட்டா நிப்பாட்டு அப்படிங்கிறான். நம்ம நிப்பாட்ட மாட்டேங்கிறோம், அதுல நிம்மதியை தரோம். அப்ப நிம்மதி என்கிறது இந்த சாராயத்துல, டிஸ்கோவில், இசையில, டான்ஸ்ல, அலங்காரத்துல, இதுல மீன் தொட்டியில, ஃபிஷ் ஹண்டிங்ல, இதுல எல்லாம் தேடி தோற்றுத்தான் மனிதன் போறான். இதுவரைக்கும் நிம்மதிக்கு இன்னைக்கு வயது இந்த மடத்துக்கு வா, தியானத்துல ஏறி, ஞானியா ஏறி கிடையாது. ஒரு சாமி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை, கடந்துள்ள பொண்டாட்டி தவறு செஞ்சு இன்னொருத்தனோட ஓடிட்டான், எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க சாமி. சாமி துடீரென்று கண்ணை முடிச்சான்.
இதனாலதான் நான் ஜாமியானேன், வந்து பக்கத்துல உட்கார. என் பொண்டாட்டி ஓடி போனதாலதான் நானே ஜாமியானேன், வந்து பக்கத்துல ஊரு. அப்ப இதெல்லாம் பூச்சாண்டி. நிம்மதிக்கு அப்படியே துறவரமா. என்ன துறவரம்? என்னத்தை துறக்க முடியும் மனுஷன்? தாகம் வெறும் இல்லை, பசி வெறும் இல்லை, ஆசை வெறும் இல்லை. அப்ப என்னத்தை துறக்க மனுஷன் துறக்க முடியுமா? இயற்கையாக இறைவன் வைத்த உணர்வுகளை எவன் அடக்க முடியும்? அதனாலதான் ஆசாமிகள் இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க, மத பெரியார்கள் இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? வெளியில திறந்துட்டோம்னு சொல்லிட்டு உள்ளுக்கு மூடினதால ஜெயில போயிருக்கிறாங்க. அதாவது மனுஷனால முடியாது. ஆம்பளை தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விரல் நீட்டிய முன்னால் இருந்த மனிதர்கள் யார்? இன்றைக்கு யாரையெல்லாம் நாங்கள் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், குதுபுல் அக்தாபுகள், ஷேகுமார்கள் என்று சொல்லுவோமோ அவர்களை விட லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லான சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று. நாம ஏமாத்துறோம். எப்படி? தாடி வச்சிருக்கா, ஜிப்பா போட்டிக்கோ, அசரத்து நம்பி விடலாமான்னு பிள்ளைய விடலாமா? அவர் வானத்தில் விழுந்தவரா? அது அல்லாட நபி, இது புள்ளட அபி. இது வேற அது வேற. அது அல்லாட நபி. அல்லாட நபி அளவுக்கு மத்தாக்களை வைக்காதீங்க. அந்த அல்லாட நபியே எந்த பெண்களுடைய கையையும் தொட்டது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்துக்கு முன்ன வேறு மதத்தில் இருந்துட்டு அப்படியே இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவங்க கையை பிடிச்சி பைய செஞ்சு களிமா சொல்லி கொடுப்பாங்க. இனிமேல் உறுதிமொழி எடுத்துக்காங்க. இனிமேல் திருட மாட்டேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், தொழுகை விட மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உறுதிமொழி எடுத்துக்காங்க. பெண்களுக்கு கையை பிடிக்க மாட்டாங்க. அவங்க தானா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்நிய பெண்ணை தொட்டது கிடையாது. இப்ப அசரத்து தலையில கையை வச்சு ஓதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நாங்க எப்படி நிம்மதியை எங்க தேர்றது? மனதுல போய் ஷேக் நாயத்துக்கிட்ட தர்பியா எடுத்துக்கிட்டு இது நிம்மதியான வழியா? நிம்மதியான வழி, நிம்மதிக்கான வழியை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லி தருது. சூரத்து நஹல் 97வது வசனத்துல அழகா சொல்லிட்டான். அவ்வளவுதான். யாரு ஆணோ பெண்ணோ, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின், ஆணோ பெண்ணோ ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல்கள் யார் செய்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்க்கையை அவருக்கு நாம் கொடுப்போம். அவர் செய்ததை விட சிறந்த கூலியை நாம் திருப்பி கொடுப்போம் என்கிறான். அவர் என்னெல்லாம் உலகத்துல செஞ்சுட்டு அதை விட சிறந்த நன்மையை நாம தூக்கி கொடுப்போம் அப்படிங்கிற 2 கண்டிஷன் போட்டேன். அவன் ஈமான் கொண்டிக்கணும், நல்லமல் செஞ்சுக்கணும். இது 2 செஞ்சா நிம்மதியான வாழ்க்கை.